ஹாய் காய்ஸ் ஒரு குட்டி டிஎம்எல் விளாக் பார்க்கலாங்களா? இன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கன்னா 9 மணி பக்கமாக இருக்கும். தம்பி ஸ்கூலில் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, நாங்கள் அப்படியே உள்ளே வந்து கொஞ்ச நேரம் டீ முன்னாடி வந்து உட்காந்தோம். டீ போட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பழைய பாட்டுலாம் ஓடிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு அந்த தேவயானி, அஜித்தும் இப்போ நடிச்சிருப்போம் பார்த்தீங்களா? யாரும் பார்க்காம 2 பேர் வந்து லவ் பண்ணுவோம் பார்த்தீங்களா? அந்த சீன் வந்து அந்த படம் பார்த்துட்டு இருந்தோம். அப்படியே பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா, இனிமேல் சாப்பிடணும். நான் தம்பி அனுப்பிச்சுட்டு இனிமேல் தான் வந்து சாப்பிட்ற வேலையே இருக்குது. இனிமேல் தான் வேலையே இருக்குது. இன்னும் எந்த வேலையுமே எதுவுமே ஆகவே இல்ல. பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லாக ஹால்லாம் வந்து க்ளீன் பண்ணேன். எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. இன்னைக்கு என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து பெட்ஷீட் தலைகாணிலாம் துவைச்சு போட்டு வெளில ஷெட்டு கார் நிறுத்துனோம் பார்த்தீங்களா? அது வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணணும். அது பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அதான் வேலை இருக்குது. சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் மற்ற வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா, வெளில வந்து வெயில் அடிக்குமான்னு பார்க்குறேன். கண்டிப்பாக வெயில் அடிக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து சென்னையில பயங்கரமாக வந்து புயல் வந்து டிட்வா புயல் வந்து ரொம்ப வந்து இது பண்ணிகிட்ருக்கு. ஆனால் நம்மளும் கண்டிப்பாக அந்த தாக்கம் இருக்கும் இல்லையா? அதனால் பார்த்தீங்கன்னா மோடமா தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா நாளைக்கு கார்த்திகை தீபம் இல்லையா? அதனால் பார்த்தீங்கன்னா வீடெலாம் வந்து கண்டிப்பாக க்ளீன் பண்ணி தான் ஆகணும். நான் நீங்கள் எப்படி இருந்தாலும் பெட்ஷீட் தனியாக அலசி போட்டு தான் ஆகணும். காயிறப்ப காயட்டும் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. எல்லாமே ஷெட்டு பார்த்தீங்கன்னா வீடு வந்தப்போ வந்து அது கார்னர் இடம் வந்து கழுவி விட்டோம். அதனால் இப்போ இன்றைக்கி வந்து அதையும் வந்து க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு அதோட கார் எடுத்து வெளில நிறுத்திட்டு சொல்லிட்டோம். அன்னைக்கு வந்து காரை அந்த ஷெட்டை வந்து க்ளீன் பண்ணோம். இன்றைக்கி என்ன சாப்பாடு காலை செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலைல அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நைட்டு சிக்கன் குழம்பு இருந்துச்சு. அது கோதுமை தோசை சுட்டு கொடுத்தாச்சு. அப்போ தம்பிக்கு ஸ்கூலுக்கு வந்து லெமன் சாப்பாடு, மணத்தக்காளி கீரை வந்து முட்டை போட்டு வந்து புல் பண்ணியாச்சு. அப்புறம் சாப்பாடு, அப்புறம் ரசம் இருந்துச்சு. அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலைல வந்து செஞ்சாச்சு. எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இருக்குது. இந்த எல்லாமே நாங்கள் போட்டு வந்து காலி பண்ணணும். மணத்தக்காளி கீரை பார்த்தீங்கன்னா, நம்ம தோட்டத்தில் தான் பிச்சது. பார்த்தீங்கன்னா எவ்வளோ கீரை வளர்ந்துருச்சு. நேற்று தான் வந்து எல்லாம் வேரோட பிச்சு ஆஞ்சு வச்சுருந்தாங்க அத்தை. இன்னைக்கு காலைல வந்து பொரியல் பண்ணியாச்சு. அது எல்லாமே 2 பாக்கெட் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா முட்டை போட்டு இன்னைக்கு பொரியல் வந்து பண்ணி விட்டாச்சு. கீரை பொரியல். அதெல்லாம் நாளைக்கு வந்து மற்ற கீரையும் செஞ்சுக்கலாம் சொல்லி விட்டாச்சு. மதியம் பார்த்தீங்கன்னா, அந்த ஷெட்டு வந்து க்ளீன் பண்ணுறதுன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா, வெளியில எல்லாம் பொருள் ஷெட்டில் இருக்க பொருள் எல்லாமே கொண்டு வந்து வெளில வந்து வச்சாச்சு. அதை ஃபஸ்ட்டு வந்து அந்த பெட்ஷீட்டை அலசினா தண்ணி வரும் பார்த்தீங்களா? அந்த தண்ணி வச்சு ஃபஸ்ட்டு அந்த மண்ணெல்லாம் வெளில எடுத்து வந்துட்டு அதுக்கப்புறம் கழுவலாம்னு சொல்லிட்டு அதுதான் தண்ணியாக இருக்கும். பெட்ஷீட்டை அங்கேயே அலசி எல்லாம் போட்டாச்சு. ஓஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட பழைய வீட்டில் வந்து தண்ணி பிடிக்க வச்சிருந்தோம். அந்த ஓசு பார்த்தீங்கன்னா, இப்போ எவ்வளோ ஓஸ் அதிகமாக இருக்குது. அதெல்லாம் நான் டேபிள் மேலே தூக்கி வச்சுருவேன். பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணுற வேலை அதிகமாகவே இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா, துணியை அலசி வந்து காயும் போட்டுட்டு இது பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து எல்லாம் இது பண்ணி விட்டாச்சு, க்ளீன் பண்ணி விட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, காரும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் க்ளீன் பண்ணுற வேலை இருந்துச்சு. அதையும் பார்த்தீங்கன்னா, கார் நல்லா வந்து மாமா வந்து இது போட்டு நல்லா ஓஸ் போட்டு ஷாம்பு நல்லா வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டாங்க. மதியானத்துக்கு பார்த்தீங்கன்னா, அத்தை வந்து சுண்டல் வந்து தாளிச்சிருந்தாங்க. அந்த கருப்பு சுண்டலுக்கு பார்த்தீங்கன்னா, அதை வந்து தாளித்து ஆளுக்கு கொஞ்சமாக மதிய சாப்பாடு எங்களுக்கு வந்து இதான் நாங்கள் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, அதுவும் பண்ணி வந்து ஒரு 2 மணி பக்கமாக ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து கொஞ்சம் அந்த வெளில இருக்க பொருள்லாம் வந்து உள்ளே எடுத்து கொடுத்தாங்க. அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சாச்சு. பாத்திரம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து நைட்டு சாப்பிட்டு அந்த பாத்திரம் இருந்துச்சுங்களா, அதுலேருந்து 3 மணி இன்னைக்கு மதியம் 3 மணிக்கு பாத்திரம் விளக்கவே இல்ல. கிட்டத்தட்ட எவ்வளோ பாத்திரம் வந்து சேர்ந்து போச்சு. அந்த பாத்திரம்லாம் ஃபுல்லாக வழுக்கி வச்சுட்டு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 4 மணி ஒரு 3:30 மணி இருக்கும். சரி டீ வந்து வச்சு குடிச்சிட்டு அப்புறம் போய் குளிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு டீ வந்து வச்சுட்டு இருந்தோம். அத்தை வந்து பார்த்தீங்கன்னா, நைட்டுக்கு வந்து என்ன குழம்புன்னு பார்த்தீங்கன்னா, மணத்தக்காளியும் சுண்டக்காய் போட்டு புளிக்குழம்பு வந்து வச்சுட்டுருக்காங்க. கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி ஊத்தி. அதை வந்து திருப்பி வச்சா நைட்டு சாப்பிட நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு டீ வைக்க பால் அடுப்பில் தூக்கி வச்சுட்டேன். டீ வந்து குடிச்சா நம்மளுக்கு மத்த வேலையே வந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டு, நானும் அத்தையும் நேரமா சாப்பிட்ருவோம். ஒரு 5:30க்குலாம் சாப்பிட்ருவோம். அதனால பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு முட்டை வந்து வேவிச்சு வச்சுட்டேன். கோதுமை மாவு கொஞ்சம் இருக்கு காலைல கிடச்சது. ஆல்ரெடி வெங்காயம் மிளகா போட்டு அடமா சுட்டு சாப்பிட்டுலாம் சொல்லி பிளான் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வீடு கூட்டவே இல்ல. இப்போ டீ வச்சு குடிச்சிட்டு, அப்போ வந்து மேல ஃபுல்லா ஈரமா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு, அப்புறம் தான் வந்து வீடெலாம் வந்து கூட்டி ஃபுல்லா வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ சாயந்தரம் நானும் அத்தையும் பார்த்தீங்கன்னா, ஒரு 5:00 பக்கமா இருக்கும். சாப்பிட்லான்னு சொல்லிட்டு, அத்தை வந்து பார்த்தீங்கன்னா, வெங்காயம் அ இதெல்லாம் வெங்காயம், கருவேப்பில, பச்சை மிளகாய் போட்டு கட் பண்ணி அடமா வந்து சுட்டுட்ருக்காங்க. அத சுட்டு முடிச்சுட்டு, இப்போ நாங்க வந்து முட்டை ஆளுக்கு 2 சாப்பிட்டா என்னோட டயட் ரொட்டீன் வந்து முடிஞ்சிச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வந்து ரொட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா, காலையிலேருந்து ரொம்ப சிம்பிளா வந்து ஃபுல்லா எடுக்கல. ரொம்ப சிம்பிளா வந்து எல்லாமே எடுத்து ஓரளவு கேப்சர் பண்ணி வந்து போட்டேன்னு நினைக்கிறேன். ஈவினிங் பார்த்தீங்கன்னா 5 மணி தான் ஆகுது. ஆனா பார்த்தீங்கன்னா, எப்படி பார்த்தீங்கன்னா இருட்டாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, குப்பைலாம் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சுன்னு குப்பைய வந்து எரிக்கிட்டோம். அதான் புகை புகையா போயிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, தம்பி வந்து இன்னைக்கு ஸ்கூல்ல கொஞ்சம் வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. அதனால வந்த பிறகு தான் இன்னைக்கு வந்து நாங்களே சாப்பிட ஆரம்பிச்சோம். பெட்ஷீட்லாம் அலசி எல்லாம் வந்து காய போட்டேன். சரி காயறப்ப காயட்டும்னு சொல்லிட்டு மேகம் இப்பயே வந்து கருமூட்டமா இருக்கு. எப்பலாம் மழை வரும்னு தெரியல. வீட்டு சுத்தமா அரைக்கண்டி கூட மாவு இல்ல. காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, அரிசி வச்சிருந்தேன். பார்த்தீங்கன்னா மாவாட்டு வச்சுச்சு. மதியமே வந்து பார்த்தீங்கன்னா, குழம்பு வச்சதுனால இப்போ சாப்பிட்ற வேலை சாப்பாடு வைக்கிற வேலை மட்டும்தான். இந்த வரிக்கு பார்த்தீங்கன்னா 90ஸ் கிட்ஸ் பேரட் தான். நம்ம வந்து நீட்ட வரிக்குன்னு சொல்லுவோம். அது டீல தொட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டா இருக்கும். மாவு ஆட்டிட்டு வந்து இதையும் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. இப்போ சாப்பாடுலாம் வடிச்சுட்டு வச்சு நைட்டு வந்து சாப்பிட்ற வேலை தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிட்டா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பாருங்க. பாய்.